2 நாள் போலந்து பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் பயணமாக உக்ரைன் வருகை. உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு வருகை தரும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெறுகிறார். உக்ரைன் தலைநகர் கீவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் ஒன்று திரண்டு வந்து தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி பிரதமர் மோடியை வரவேற்றனர். கீவ் நகரில் உள்ள மகாத்மா காந்தியடிகள் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. மலர்கள் தூவியும் சிரம் தாழ்ந்து வணங்கியும் அண்ணலுக்கு மரியாதை செலுத்தினார். கீவ் நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆறு தழுவி வரவேற்ற ஜெலன்ஸ்கியின் தோளில் கை போட்டு மிக இயல்பாக கலந்துரையாடிய பிரதமர் மோடி கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் மரணமடைந்திருப்பது சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. இருவரும் உயிரிழந்தது குறித்து மக்களின் கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வலியுறுத்தல். போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமனின் மரணத்தில் அண்ணாமலை சந்தேகம். பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. வழக்கு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தரப்பில் காலதாமதம் செய்வதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல். ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளின் விவரங்களை ஒரு வாரத்தில் தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. செந்தில் பாலாஜியை பாதுகாக்கும் நோக்கில் விசாரணையை தாமதப்படுத்துவதாக மனுதாரர் தரப்பின் குற்றச்சாட்டிற்கு தமிழக அரசு மறுப்பு. அரசு வேலை மோசடி வழக்கில் சுமார் 73 அரசு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். பழனியில் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. 2 நாள் நடைபெறும் மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் கடந்த 12ஆம் தேதி 23 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 6 பேர் 2 பைக்குகளில் செல்லும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவு. தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. முன்பெல்லாம் குளத்து நீரை குடிநீராக பயன்படுத்திய நிலையில் தற்போது கால்நடைகள் கூட குடிக்க இயலாத நிலை உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. அரியலூர் மாவட்டம் தேளூர் அரசு உயர்நிலைப் பள்ளி கணினி ஆய்வகத்தில் கணினி திடீர் என வெடித்து கரும்புகை வெளியேறியதாக தகவல். கரும்புகை வெளியேறியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 19 மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் உள்ள 245 மாநகராட்சி பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு. மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை A1 மற்றும் A2 என்று வகைப்படுத்தும் லேபிள்களை நீக்க உணவு நிறுவனங்களுக்கு உத்தரவு. வாடிக்கையாளர் மத்தியில் வீண் குழப்பம் ஏற்படுவதுடன் தவறான புரிதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக கூறி உணவு தர நிர்ணய அமைப்பு நடவடிக்கை. கெட்டுப்போன இறைச்சியை வாங்கி பயன்படுத்தும் நட்சத்திர ஹோட்டல்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. ஜோத்பூரிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன 1600 கிலோ ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. எவ்வளவு பெரிய நட்சத்திர ஹோட்டலா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை வரும். இந்த மாதிரி எங்க FSSAI நம்ம நடவடிக்கைனா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வார்னிங் நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்போம். திரும்ப நம்ம இப்போ மீட்டிங் வச்சு நம்ம சொல்லிடுறோம். திரும்பவும் அவங்க அதே தவறு பண்றாங்க அப்படின்னோம்னா லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 27வது தலைவராக பொறுப்பேற்றார் IAS அதிகாரி SK பிரபாகர். TNPSC வெளிப்படையாக செயல்படுவதோடு தேர்வு முடிவுகளை காலதாமதம் இன்றி வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம். டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து ஆலோசனை என தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த திருவேங்கடம் கைது. துபாயிலிருந்து சென்னை திரும்பியவரை விமான நிலையத்தில் கைது செய்த தனிப்படை போலீசார் விசாரணை. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய்க்கு 14 நாள் நீதிமன்ற காவல். குற்றவாளியை சிபிஐ நேரில் ஆஜர்படுத்திய நிலையில் சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்ய தொழில் அதிபர் அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்தது செபி அமைப்பு. ரிலையன்ஸ் ஹோம் பைனான்ஸ் நிறுவன நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரில் 25 கோடி ரூபாய் அபராதமும் விதிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 60,000 காவலர் பணியிடங்களுக்கு 50 லட்சம் பேர் போட்டி. இன்று முதல் 5 நாட்களுக்கு தினமும் காலை மாலை என 2 ஷிப்டுகளாக நடைபெறும் தேர்வில் ஷிப்டுக்கு 5 லட்சம் பேர் பங்கேற்பு. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 98 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம். தகுதியற்ற பணியாளர்களை கொண்டு விமானங்களை இயக்கிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. ஜோர்டானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா அபாரம். இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகள்.